டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. மாண்புமிகு மக்கள் நலத்தில் முடிச்சிருங்க. முடிச்சு சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க. உட்காருங்க. அவர் பேர் மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார், மூன்றாம் முறையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். கடைசி இருக்கையில் இருந்து எழுந்து கையை நீட்டி பேசி நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். பிணியின்மை, செல்வம், விலை, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவை 5. நோயற்ற வாழ்வே ஒரு நாட்டின் தலையாய அணிகலன் என்னும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நமது அரசு பொறுப்பேற்ற இந்த முதல் ஆண்டிலேயே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு முதன்மை இடத்தை அளித்துள்ளது என்பதை மாண்புமிகு பேரவை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். ஆரோக்கியம் என்பது நோயற்ற நிலை மட்டுமல்ல, அது உடல், மனம், சமூகம் என அனைத்து நிலைகளிலும் முழுமையான நல்வாழ்வை குறிப்பதாகும் என உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ளது. இந்த தொலைநோக்கு பார்வையுடன் தான் நமது அரசு மருத்துவத்துறையை அணுகுகிறது. நல்வாழ்வு என்பது ஒரு சிலருக்கான சலுகை அல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை பிறப்புரிமை. அந்த உரிமையை குக்கிராமத்தின் கடைக்கோடி குடிசைகளுக்கும் நகரத்தின் நெரிசல்மிகு குடியிருப்புகளுக்கும் மலைவாழ் மக்களின் குன்றுவாழ் குடிகளுக்கும் எவ்வித பாகுபாடின்றி தடையின்றி கண்ணியத்தோடு கொண்டு சேர்ப்பதே நமது அரசின் ஆகச்சிறந்த கொள்கையாகும். இன்று சுகாதாரத்துறையில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாம் முன்னிலையில் இருக்கிறோம். நம் குழந்தை இறப்பு விகிதம் 1000 உயிர் பிறப்புகளுக்கு 11 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. மாநிலத்தில் 99% பிரசவங்கள் மருத்துவமனையில் நடைபெறுகின்றன. அதே வேளையில் நம் கண்முன் உள்ள காலத்தின் புதிய சவால்களையும் இவ்வரசு மிக தெளிவாக உணர்ந்துள்ளது. மாநிலத்தின் மொத்த இறப்புகளில் ஏறத்தாழ 75% தொற்றா நோய்களிலாயே நிகழ்கின்றன, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நல்வாழ்வின் நீட்சியாக முதியோரின் எண்ணிக்கை அதிகரித்து தமிழ்நாடு ஒரு முதியவர்கள் அதிகம் வாழும் சமூகமாக மெதுவாக உருமாறி வருகிறது. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய், மனநல பிரச்சனைகள் என புதிய சவால்கள் நம்மை சூழ்ந்துள்ளன. இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் அனைவருக்கும் நல்வாழ்வு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் சுகாதார மேம்பாடு, நோய் தடுப்பு, நோய் குணப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் வலி நிவாரண பராமரிப்பு ஆகிய 5 முக்கிய பரிமாணங்களை உள்ளடக்கி இத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது வெறும் காகிதமல்ல, அது மக்களிடம் நாங்கள் அளித்த உறுதிமொழி. மக்கள் நல்வாழ்வு துறைக்காக நாங்கள் அளித்த முதன்மை வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே செயல் வடிவம் பெற்றுள்ளதை இம்மாமன்றத்தில் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்ற எங்களின் வாக்குறுதி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் என்ற பெயரில் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் 15ஆம் நாள் முதல் மாபெரும் திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. இது அரசு மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிப்பதோடு ஏழை மக்களின் செலவின சுமையும் கணிசமாக குறைக்கும். இரண்டாவதாக, முதியோர் நலனில் நாங்கள் அளித்த வாக்குறுதி. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு எவ்வித வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புற்றுநோய், நவீன இதய அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உயர்நிலை சிகிச்சைகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விலை இல்லாமல் வழங்கப்படும். வாழ்நெல்லாம் உழைத்து ஓய்ந்த முதிய தலைமுறைக்கு நமது அரசு செலுத்தும் நெஞ்சார்ந்த நன்றி கடன் இது. மூன்றாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முழு உடல் பரிசோதனை என்ற வாக்குறுதி. 30 வயதை கடந்த அனைவருக்கும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் திட்டம் மாநிலம் முழுவதும் 1257 மையங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்படும். மேலும் மதுரை, திருச்சி, நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நலம் முழு உடல் பரிசோதனை மையங்கள் அதிநவீன வசதிகளோடு அமைக்கப்படும். நான்காவதாக, அரசு மருத்துவமனைகளை நவீனப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி. இன்று இந்த பேரவையின் வாயிலாக வாசிக்கப்படவிருக்கும் 115 புதிய அறிவிப்புகள் ஒவ்வொன்றும் இந்த வாக்குறுதியின் உயிரோட்டமான செயல் வடிவங்களே ஆகும்.
ஐந்தாவதாக போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற சீரிய இலக்கு. போதை பழக்கத்திலிருந்து மீள துடிப்பவர்களுக்கான மறுவாழ்வு நிதி 70 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மனநலம் மற்றும் போதை மறுவாழ்வு மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. இறுதியாக மருத்துவ கனவோடு காத்திருக்கும் மாணவர்களின் நெஞ்சில் நெருப்பாக எரியும் நீட் தேர்வு. மாநில மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என ஒன்றிய அரசை நமது அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவுகளுக்காக குரல் கொடுப்பதிலும் சட்ட போராட்டம் நடத்துவதிலும் இந்த அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்த பேரவையில் தாக்கல் செய்த 2026-27ஆம் ஆண்டிற்கான திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு ரூபாய் 23,357 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மக்கள் நல்வாழ்வுக்கு இந்த அரசு தரும் முதன்மை இடத்தின் அடையாளம். அத்துடன் 6 புதிய மகத்தான அறிவிப்புகளாக ரூபாய் 744.5 கோடி மதிப்பிலான திட்டங்களை நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். முதலாவதாக நான் ஏற்கனவே விவரித்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இரண்டாவது, மாநிலத்தின் ஒவ்வொரு ஊராட்சியையும் சென்றடையும் வகையில் மருத்துவர், செவிலியர், எண்முறை மருத்துவர் அடங்கிய குழுவுடன் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் 33 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் படிப்படியாக தொடங்கப்படும். மூன்றாவதாக, கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவ காலம் நெருங்கும் போது தங்கி இருந்து இலவச உணவு, மருத்துவ ஆதரவு, தொடர் கண்காணிப்பு பெறும் தாய் கேர் மகப்பேறு பராமரிப்பு மையங்கள் ரூபாய் 23 கோடி ஒதுக்கீட்டில் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும். நான்காவது, டெலிமெடிசின், தொலைதூர கிராமப்புற மக்களுக்கு சிறப்பு மருத்துவ ஆலோசனைகளை உறுதி செய்யும் வகையில் 5 மையங்கள், ஹப்ஸ் மற்றும் 200 இணைப்பு மையங்களுடன் ஸ்போக்ஸ் தொடங்கி 5 ஆண்டுகளில் 1000 மையங்களாக விரிவடையும் வகையில் தொலை மருத்துவ திட்டம் ரூபாய் 18.5 கோடி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். ஐந்தாவது, புற்றுநோய் சிகிச்சையில் புரட்சி காணும் வகையில் 5 மண்டல புற்றுநோய் மருத்துவமனைகளுடன் கூடிய ஹப் அண்ட் ஸ்போக் புற்றுநோய் பராமரிப்பு அமைப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கை ரூபாய் 10 கோடி ஒதுக்கீட்டில் தயாரிக்கப்படும். ஆறாவது, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளுக்காக தற்போது ஒதுக்கீட்டுக்கு மேல் கூடுதலாக ரூபாய் 100 கோடி வழங்கப்படும். அரசு மருத்துவமனையில் இனி மருந்து இல்லை என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்பதே இந்த அரசின் உறுதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 100 நாட்களில் இந்த அரசு செய்த சாதனையில், மருத்துவத்துறையில் செய்த சாதனையில் சற்று குறிப்பிட விரும்புகிறேன். மனிதவள மேம்பாடு. தகுதிமிக்க மனிதவளமே மருத்துவ கட்டமைப்பின் முதுகெலும்பாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய ஆணைப்படி பதவியேற்ற 100 நாட்களுக்குள் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என புதிய பணி நியமனங்கள் உடனடியாக வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 2026-27ஆம் நிதியாண்டில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் MRB மூலமாக மருந்தாளுநர்கள், செவிலிய உதவியாளர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் என 24 வகையான 3594 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், அரசியல் பரிந்துரைகளோ பணச்செல்வாக்கோ இன்றி வெளிப்படையான ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் மட்டுமே ஆயிரக்கணக்கான பணியாளர்களுக்கு பணி மாறுதல்களும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட உள்ளன. தகுதி, நேர்மையை மட்டுமே இந்த அரசின் ஒரே அளவுகோல். உட்கட்டமைப்பு மாண்பு. மருத்துவ உட்கட்டமைப்பை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்களை வலுப்படுத்தும் நோக்கில் ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் 127 புதிய கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்தின் சார்பில் ரூபாய் 161.69 கோடியில் பல்வேறு மருத்துவ கட்டடங்களும் கள ஆய்விற்கென 40 புதிய வாகனங்களும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 17 கோடியில் 210 படுக்கைகள் கொண்ட புதிய கட்டடம், கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் 6.78 கோடியில் கதிரியக்க புற்றுநோய் சிகிச்சை மையம், வட சென்னை மக்களின் நலனுக்காக தண்டையார்பேட்டையில் புதிய டயாலிசிஸ் மையம் என யாவும் இந்த 100 நாட்களுக்குள் திறந்து வைக்கப்பட்ட சாதனைகளாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உரையை அடுத்து இத்துறையின் 2026-27ஆம் ஆண்டிற்கான 115 புதிய அறிவிப்புகளை எங்கள் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வெளியிட விரும்புகிறேன்.
மொத்தம் 115 அறிவிப்புகள் இருக்குது. இல்லை முக்கியமான அறிவிப்புகள் என்று தாங்கள் கருதுகின்றவற்றை நீங்கள் அதை தலைப்பு மட்டும் நீங்கள் அதை படிச்சிடலாம். 115 அறிவிப்பு, மொத்தம் முத்தான மணியான அறிவிப்புகளாக 115 அறிவிப்புகள் என்று சொல்கிறார்கள். அவர் 115 படிப்பதற்கு பதிலாக அதில் முக்கியமாக மக்களுக்கு உடனடியாக நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய திட்டங்கள் இருந்தால் அதை நீங்கள் படிக்கலாம். அனைத்தும் முக்கியமான திட்டங்கள் தான். இருந்தாலும் உறுப்பினர்களின் விருப்பத்தை தலைப்பு மட்டும் படிச்சு. ஓகே. நம் மாநிலத்தின் பொது சுகாதார அமைப்பின் சட்ட அடித்தளமாக இருப்பது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம், டிஎன் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. இந்த சட்டம் இயற்றப்பட்டு 87 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுய பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். முதன்முறையாக சமூகம், குடும்பம் மற்றும் தனிமனித அளவில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி உருவாக்கப்படும். இதன் தொடர்பாக அனைத்து தகவல்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய நலம் 360 செயலி அறிமுகப்படுத்தப்படும். சில முக்கியமானதை மட்டும். தமிழ்நாடு மெடிசிட்டி 4. தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், ஹெல்த் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது. நம் மாநிலத்தை உலக அளவில் மருத்துவத்துறையில் முதன்மை இடங்களில் ஒன்று என்ற இலக்கினை அடைய முதல் முறையாக தமிழ்நாடு மருத்துவ நகரம் டிஎன் மெடிசிட்டி உருவாக்கப்பட்டு உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள், மருத்துவ ஆராய்ச்சி, மெடிக்கல் டூரிசம், ஆயுஷ் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வழங்கப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்திட முதற்கட்டமாக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 7. தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவை கிட்டத்தட்ட அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் பரவலாக்கப்பட்டு விட்டன. நம் அடுத்த இலக்கு, நம் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது, அதன் வழியில் நம் அடுத்த இலக்கு அனைத்து மாவட்டங்கள் அளவிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை வசதியை கொண்டு வருவதுதான். இதற்காக 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் முதியோர் காப்பீட்டு திட்டம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சைகள் பெறும் வகையில் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விருப்பத்திற்கிணங்க அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பதிலளிக்கும் விதமாக காலமுறை ஊதியத்தில் 2500 புதிய செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கம். மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணிபுரியும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக 2500 செவிலியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போதைய தொகுப்பூதியத்தில் இருந்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அனைவருக்கும் கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை நலம் 360 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை வழங்கும் வகையில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 295 அரசு மருத்துவமனைகள், 424 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்கள் மற்றும் 463 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண்டிற்கு ஒருமுறை 14 அடிப்படை பரிசோதனைகளை உள்ளடக்கிய நலம் ஒருங்கிணைந்த இலவச கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ரூபாய் 51 கோடியில் செயல்படுத்தப்படும். கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அறிவிப்பு எண் 11 1090 மருந்தாளுநர்கள், 999 செவிலிய உதவியாளர்கள், 896 கிராம சுகாதார செவிலியர், 164 சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவ பணியாளர்கள், 130 கண் மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 20 வகையான
3594 பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 2026-27 ஆண்டில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு புதிதாக 1695 செவிலிய பணியிடங்கள் ரூபாய் 42 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். செயற்கை கருத்தரிப்பு சேவை அறிவிப்பு எண் 13. செயற்கை கருத்தரிப்பு சேவை தற்போது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இச்சேவையை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக நாமக்கல், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் வாலாஜாபேட்டை, பெரம்பலூர், தென்காசி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் ஆகிய 6 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் முதல் நிலை செயற்கை கருத்தரிப்பு மையம் லெவல் 1 அசிஸ்டட் ரிப்ரொடக்டிவ் சென்டர் ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் நிறுவப்படும். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.